தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடைநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட போகும் அதிமுக வேட்பாளர் யார்? அவரை எதிர்த்து போட்டியிட போகும் திமுக வேட்பாளர் யார்? இந்த தொகுதி ஒருவேளை மதிமுகவுக்கு ஒதுக்கப்படுமா என பரபரப்பு தகவலானது வெளிவந்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் முதலாக கடைநல்லூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள் பற்றிய தகவல் வெளியே கசிந்து அந்த தொகுதி முழுவதுமே தற்பொழுது பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தொகுதி முழுவதும் அதிமுகவினரும் திமுகவினர் மற்றும் மதிமுகவினரும் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு தீவிர தேர்தல் களத்தில் குதிச்சிருக்காங்க. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடைநல்லூர் சட்டமன்ற தொகுதி என்பது இஸ்லாமியர்கள் அதிக அளவில் வசிக்கக்கூடிய தொகுதியாகும். இது பெண் வாக்காளர்கள் அதிகம் இருக்கும் தொகுதியாகும். இங்கு 1,45,416 பெண் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 1,43,484 ஆண் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். மொத்தம் 2,88,099 வாக்காளர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இந்த தொகுதியில பெரும்பான்மை மக்களாக இஸ்லாமிய மக்கள் 45% பேர் இருந்துட்டு இருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக தான் தேவர் மற்றும் பட்டியல் இனத்தவர்கள் 30% பேர் இருக்கிறார்கள். மேலும் முதலியார், யாதவர், நாடார் சமுதாயத்தினரும் குறிப்பிடத்தக்க அளவுல இங்கு இருந்துட்டு இருக்காங்க. கடையநல்லூர் தொகுதியில் 1971 ஆண்டு முதல் கடந்த 2021 ஆண்டு வரை மொத்தம் 12 முறை சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. இதில் அதிமுக 6 முறையும் திமுக 3 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ், முஸ்லீம் லீக், சுயேட்சை என தலா 1 முறை வெற்றி பெற்றும் இருக்காங்க. இந்த தொகுதியில வெற்றி பெற்றவர்கள்ல குறிப்பிடத்தக்கவர் அதிமுக அமைச்சர் அவையில் இடம்பெற்றிருந்த செந்தூர் பாண்டியன் அவர்கள். அதிமுக சார்பில் கடந்த 2011 ஆண்டு செந்தூர் பாண்டியன் இந்த தொகுதியில் போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியையும் பெற்றிருந்தார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவர் இவர். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராகவும் பணியாற்றி வந்திருக்காரு. இதற்கு முன்னதாக தான் கடந்த 2006 ஆண்டில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பீட்டர் அல்போன்ஸ் இந்த தொகுதியில் போட்டியிட்டும் வெற்றி அடைஞ்சிருந்தார். அதே போல 1991 ஆண்டுல அதிமுக சார்பில் போட்டியிட்ட நாகூர் மீரான் பின்னர் அமைச்சராகி இருக்காரு. அதே போல அதற்கு முன்னதாக 1989 ஆண்டு இந்த பகுதியில் பிரபலமான சம்சுதீன் என்ற கதிரவன் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றியும் அடைஞ்சிருந்தார். இவர் சட்டசபை கொரோடாவாகவும் பதவியும் வகித்திட்டு இருந்தார். அதற்கு முன்னதாக தான் 1977 ஆண்டு அதிமுக சார்பில் இந்த பகுதியில் பிரபலமான எம்எல்ஏ ரசாக் வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில கடந்த 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் குட்டியப்பா என்கின்ற கிருஷ்ணமுரளி அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றியையும் பெற்றிருந்தார். தமிழ்நாடு முழுவதுமே திமுக அலை வீசிய போதிலும் கடையநல்லூர்ல அதிமுக வேட்பாளரான கிருஷ்ணமுரளி வெற்றியையும் அடைந்திருந்தார். இவர் முன்னாள் அதிமுக அமைச்சர் செந்தூர் பாண்டியனின் மகன் ஆவார். சங்கரன் கோவில் அருகே இருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில இளங்கலை பட்டம் பெற்றவர். தேவர் இனத்தை சார்ந்தவர். செங்கோட்டையைச் சேர்ந்த இவர் கடந்த தேர்தலில் 88,474 வாக்குகள் பெற்று வெற்றியையும் அடைந்திருந்தார். இது 43.8% வாக்குகள் ஆகும். இதுவரைக்கும் எதிர்த்து போட்டியிட்ட முகமது அபுபக்கர் 64,125 வாக்குகள் பெற்றிருந்தார். இது 31.22% வாக்குகள் ஆகும். இதேபோல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஐயாதுரை பாண்டியன் போட்டியிட்டு 34,216 வாக்குகள் பெற்றார். தற்பொழுது கடையநல்லூர் தொகுதியை பொறுத்தவரையில் அதிமுக வேட்பாளராக மீண்டும் குட்டியப்பா என்கின்ற கிருஷ்ணமுரளிதான் களம் இறங்க இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியின் நம்பிக்கைக்கு பாத்திரமான இவர் தொகுதி முழுவதுமே மிகுந்த செல்வாக்கு பெற்றவராக திகழ்ந்துட்டு இருக்காரு. இந்த தொகுதி மக்களை பொறுத்தவரையில குட்டியப்பா என்கின்ற கிருஷ்ணமுரளி மீது தனிப்பட்ட அன்பு வைத்திருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகவும் எளிமையானவர், ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோருடமே நெருங்கி பழகக்கூடிய குணம் கொண்டவர்.
அதே போல மக்கள் குறைகள் தொடர்பாக முறையீடு செய்தால் அதனை உடனடியாக செய்து கொடுக்கும்படி மனப்பான்மை கொண்டவராக இருந்துட்டு இருக்காரு. இஸ்லாமியர்கள் மத்தியிலும் இவருக்கு மிகுந்த மரியாதையும் இருந்துட்டு இருக்கு. இது தவிர தேர்தல் சமயங்கள்ல தாராளமாக பண செலவு செய்வதுடன் தொகுதி முழுவதுமே அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைத்து வைச்சிட்டு இருக்காரு. குட்டியப்பா என்கின்ற கிருஷ்ணமுரளி தேர்தல் களத்தில் இறங்கினால் அதிமுகவில் உள்குத்து எதுவும் இல்லாமல் அனைவருமே ஒற்றுமையாக வேலை செய்வார்கள் என்பது தொகுதி மக்கள் நன்கு அறிஞ்சு வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியுடன் மிக நெருக்கமாக இருப்பதால் இந்த தொகுதியில இவர் வெற்றி பெற்று அதிமுகவும் வெற்றி பெற்றால் கிருஷ்ணமுரளி என்கின்ற குட்டியப்பா அமைச்சரவை பதவியை எட்டி பிடிப்பார் என்று பேசப்பட்டு இருக்கு. இந்த நிலையில தான் திமுக தரப்புல 2 பேர் விருப்ப மனு தாக்கல் செய்வதில் முன்னணியில் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரில் ஒருவர் தேர்வு செய்யப்படலான்னு சொல்லப்படுது. ஒருவர் தற்பொழுது திமுக பொதுக்குழு உறுப்பினராக இருக்கும் எஸ்.எம். ரஹீம் என்பவர் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர். இவர் தொடர்ந்து 30 ஆண்டுகளாக திமுகவில் பணி செஞ்சுட்டு இருக்காரு. செங்கோட்டை நகர செயலாளராக 5 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றியவரும் கூட. செங்கோட்டை நகராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றியும் பெற்றவர். திமுக அறிவித்த அனைத்து போராட்டங்களிலுமே கலந்துட்டு இருந்தார். இது மட்டுமல்லாமல் தொகுதி மக்கள் அனைவரிடமே அன்புடனும் பாசத்துடனும் பழகக்கூடியவர். இந்த தொகுதியில ஏராளமான நலத்திட்டங்களையும் திமுக மேலிடம் மூலமாக பெற்று தந்தவர் என்ற பெருமைக்குரியவர். தொகுதி முழுவதும் இவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருந்துட்டு இருக்கு. தேவையான பணம் பலமும் மிக்கவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடையநல்லூர் தொகுதியில திமுக தரப்புல பல கோடி ரூபாய் அளவுக்கு நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இவற்றை பட்டியலிட்டு பொதுமக்கள் மத்தியில வாக்கு சேகரிக்க எஸ்.எம். ரஹீம் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிகிறது. எஸ்.எம். ரஹீம் இஸ்லாமியர் என்பதாலும் பணபலம் உள்ளவர் என்பதாலும் அதிமுக வேட்பாளர் குட்டியப்பாவுக்கு சவால் விடும் வேட்பாளராக கருதப்படுறாரு. இவரை போலவே இந்த தொகுதியில திமுக மருத்துவரணி மாநில துணை செயலாளராக இருக்கும் செண்பக விநாயகம் என்பவரும் விருப்ப மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. சித்த மருத்துவரான இவர் 40 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவில் பணியாற்றி இருக்காரு. இவரது தந்தை சுடலை ஆண்டி செங்கோட்டை நகர திமுக செயலாளராக 4 முறை பணியாற்றியவர். திமுக ஆலோசனை குழு தலைவராகவும் தொழிற்சங்க தலைவராகவும் இருந்திருக்காரு. திமுக மீது தீவிர பற்று கொண்டவரும் கூட. மருத்துவர் செண்பக விநாயகம் சிவகிரியில சொந்தமாக மருத்துவமனை மற்றும் பள்ளி ஒன்றையும் நடத்திட்டு இருக்காரு. பாளையங்கோட்டையில சித்த மருத்துவம் படிக்கும் காலத்திலேயே திமுக மாணவர் அமைப்பை வழி நடத்தியும் சென்றிருக்காரு. பள்ளி பருவம் முதல் திமுக மீது மிகுந்த ஈடுபாடு கொண்ட இவர் சமீபத்தில் திமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கனிமொழி தலைமையில் ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டிருக்காரு. திமுக அறிவித்த அனைத்து போராட்டங்களிலுமே கலந்து கொண்டவர். இந்த தொகுதி முழுவதும் திமுக சார்பில் ஏராளமான மருத்துவ முகாம்கள் நடத்தியும் இருக்காரு. இது மட்டுமல்லாமல் தற்பொழுது சிவகாசி தொகுதி திமுக மேற்பார்வையாளராகவும் பணியாற்றிட்டு இருக்காரு. இதற்கிடையே கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தென்காசி தொகுதியில் ராணி ஸ்ரீகுமார் 4,25,679 வாக்குகள் பெற்று வெற்றி அடைஞ்சிருக்காரு. அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி போட்டியிட்டு 2,29,450 வாக்குகள் பெற்றார். இதுல ராணி ஸ்ரீகுமாரின் வெற்றிக்காக பாடுபட்டவர்கள்ல எஸ்.எம். ரஹீமும் செண்பக விநாயகமும் முக்கியமானவர்கள் ஆவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே கடையநல்லூர் தொகுதி மதிமுகவிற்கு ஒதுக்கப்படும் என ஒரு பரபரப்பு தகவலானது பேசப்பட்டுச்சு. மதிமுகவை பொறுத்தவரையில அந்த கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளராக இருக்கும் திமு ராஜேந்திரனுக்கு இடம் கிடைக்கும் என தெரிகிறது. திமு ராஜேந்திரன் மதிமுக தலைவர் வைகோவுக்கும் துரை வைகோவுக்கும் மிகவும் நெருக்கமானவர். திருநெல்வேலி மாவட்ட செயலாளராக நீண்ட காலம் பணியாற்றியவர். சங்கரன்கோவில் அருகே இருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில எம்.காம் படித்து பட்டம் பெற்றவரும் கூட. வழக்கறிஞர் பட்டமும் பெற்றிருக்காரு. சங்கரன்கோவில் தொகுதியில் முன்னாள் அமைச்சராக இருந்த தங்கவேலு தேர்தல் போட்டியிட்ட சமயத்துல அவருக்காக தீவிர பணிகளை செஞ்சிருக்காரு. சிறந்த பேச்சாற்றல் மிக்கவர். இவரது பேச்சை கேட்பதற்காகவே திரளான கூட்டம் கூடும் என்பது முக்கிய தகவலாகும். சங்கரன்கோவில் அருகே இருக்கக்கூடிய திருமலாபுரம் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பதோடு தேவர் இனத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
கடையநல்லூர் தேர்தல் களத்தை பொறுத்தவரையில மக்களிடம் நெருக்கமாக பழகியவர் மற்றும் பணபலம் உள்ளவர் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில தான் அதிமுக வேட்பாளர் குட்டியப்பா என்கின்ற கிருஷ்ணமுரளி முதல் இடத்தில் இருந்துட்டு இருக்காரு. இரண்டாவதாக எம் ரஹீமும் இருக்காரு. மதிமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் திமு ராஜேந்திரனுக்காக கட்சி மேலிடம் போதிய அளவு பண செலவு செய்யும் என தெரிந்திருக்கு. இதே போல மருத்துவர் செண்பக விநாயகம் தேர்தல் களத்தில் போதிய அளவு செலவு செய்யும் பண வசதி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே கடையநல்லூர் தொகுதியை பொறுத்தவரையில் எம் ரஹீம், மருத்துவர் செண்பக விநாயகம், திமு ராஜேந்திரன் ஆகிய மூவரில் ஒருவருக்கு சீட்டு கிடைக்கும் என தெரிய வந்திருக்கு. எனவே கடையநல்லூர் தொகுதி தேர்தல் களம் மிகப்பெரிய போர்க்களமாக இருக்கும் என தெரிகிறது. இந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சிக்கு 5% வாக்குகளும், நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டால் 9% வாக்குகளும் கிடைக்கும் என்பது கருத்து கணிப்பாக இருக்கிறது. இதேபோல் தென்காசி தொகுதியை பொறுத்தவரையில இந்த முறை அதிமுக தரப்புல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்படும் என தெரிய வந்திருக்கு. எனவே நடிகர் சரத்குமார் இந்த தொகுதியில பாஜக சார்பில் போட்டியிடுவார் என தெரிய வந்திருக்கு. அவரை எதிர்த்து தான் திமுக துணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலையின் மகன் டாக்டர் கலை கதிரவன் போட்டியிடுவார் என தெரிய வந்திருக்கு. கலை கதிரவன் திமுக மாநில மருத்துவர் அணி துணை செயலாளராகவும் தென்காசி தொகுதி திமுக மேற்பார்வையாளராகவும் பணியாற்றி இருக்காரு. இதே போல சங்கரன் கோவில் தொகுதியை பொறுத்தவரையில் ஏற்கனவே அதிமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ராஜலட்சுமி போட்டியிடுவார் என தெரிகிறது. அவரை எதிர்த்து தற்பொழுது சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த ராஜாவுக்கு மீண்டும் தொகுதி ஒதுக்கப்படும் தெரிய வந்திருக்கு. இது போன்ற பரபரப்பான அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள்.